தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழ் உலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு நான் டி.கே. ரஜினி. செம்மணியில் நேற்றும் 10 எண்புக்கூறுகள் அடையாளம். அகழ்வு பணிகள் நாளையுடன் தற்காலிகமாக நிறைவு. கோலாகலமாக இடம்பெற்ற வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் உணவு திருவிழா. சிம்பாப்வே படகு விபத்தில் உயிரிழந்த 92 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்பு. இலங்கையில் மகளிர் வெற்றி கிண்ணத்தை நடாத்துவதில் சிக்கலா. உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதகுடியில் இருந்து 10 எண்புக்கூறுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 9 எண்புக்கூறுகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி மனித புதகுடி அகழ்வின் 3ஆம் கட்டத்தின் 54வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்றது. இதன் போது குறித்த எண்புக்கூறுகள் இனங்காணப்பட்டுள்ளதோடு அகழ்ந்தும் எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் செம்மணி சிந்துபாத்தி மனித புதகுடி அகழ்வின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் 56 நாட்கள் வழங்கியிருந்த நிலையில் நாளைய தினத்துடன் அகழ்வு பணிகள் நிறைவடைய உள்ளன. மேலும் இதுவரை செம்மணி மனித புதகுழியில் 3 கட்டங்களில் மொத்தமாக 108 நாட்கள் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கமைய 572 எண்புக்கூறுகள் மொத்தமாக இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 565 எண்புக்கூறுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் உணவு திருவிழா கோலாகலமாக இடம்பெற்றது. யாழ் முட்டவெளி மைதானத்தில் கடந்த 15ஆம் தேதி ஆரம்பமாகிய உணவு திருவிழா நேற்று வரை சிறப்பாக இடம்பெற்றது. இதன் மூலம் வடக்கு மாகாணத்தின் பாரம்பரிய உணவு பண்டங்களை சுவைக்கும் சந்தர்ப்பத்தையும் கைவினைப் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தையும் வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. இந்த உணவு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான பல்வேறு கலை நிகழ்வுகளும் யாழ் முட்டவெளி மைதானத்தில் அலங்கரித்தன. வெளிநாட்டு செய்திகள். சிம்பாப்வேயின் கரிபா ஏரியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நீரில் மூழ்கிய 92 பேர் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. இதில் 18 சிறுவர்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏரியில் மூழ்கிய ஏனையோரை மீட்க 4 படகுகள் மற்றும் 40க்கும் மேற்பட்ட சுழியடி குழுக்கள் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளன. 90 பேர் மட்டுமே செல்லக்கூடிய குறித்த படகில் சுமார் 153 பயணிகள் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் சுழல் அலைகள் காரணமாக படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சிம்பாப்வே வரலாற்றிலேயே மிக மோசமான படகு விபத்தாக இது கருதப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாட்டின் கடல்சார் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி எமர்சன் மனங்கக்வா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டு செய்தி. 2027 பிப்ரவரி 14 முதல் 28ஆம் தேதி வரை இலங்கையில் நடைபெறவுள்ள முதலாவது ICC மகளிர் உலகக்கிண்ண தொடரை நடாத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் சபை தற்போது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட இடைக்கால குழுவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் போட்டியை வேறு நாட்டுக்கு மாற்றும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் போட்டியை நடாத்தும் உரிமையை மாற்றுவது தொடர்பாக ICC-இடமிருந்து இதுவரை எவ்விதமான உத்தியோகபூர்வ அறிவிப்பும் கிடைக்கவில்லை என இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் இலங்கையே போட்டி நடத்தும் நாடாக உள்ளது என இலங்கை கிரிக்கெட் சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஆஸ்லி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் தொடர்பான பிரச்சனை தொடருமானால் 2024ஆம் ஆண்டு 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக கிண்ணத்தை இழந்தது போன்று மற்றொரு தொடரை இழக்க இலங்கை நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.